அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்று எழுதும் தலைவிதியாக எவையெல்லாம் அமைந்துள்ளன. உச்ச புதன் எழுதும் தலைவிதியால் வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகள் அமைய போகின்றன, உயரும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைய போகின்றன, உயர இருக்கும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் இயற்கை சுப கிரகமாகவும் இருக்கிறார். அபசு பலன்களை அவகிரக சேர்க்கையால் கொடுத்தாலும் கூட தனித்து சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அங்கு உச்சம் பெறும் தருணம் என்பது மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் அவர் விரயத்தில் உச்சம் பெற்றாலும் பல வகையில் எதிர்பாராத நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் மன நிறைவு பெறக்கூடிய இடமாக இந்த 12ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பல வழியை கண்டு கொள்ளக்கூடிய சூட்சமங்களை நன்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதன் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. இடம் வாங்குதல், விற்தல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமோ என்று கவலை கொள்ள வேண்டாம். அதன் மூலம் நிறைந்த லாபமும் மன நிறைவும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு வகையில அசாதாரண காரியங்கள் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி துலாம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அவர் சுபத்துவ பாதையில் உச்சம் பெறுவதால் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்க்கை தளம் உயரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சிந்தித்து பல நுட்பமான விஷயங்களில் மிக பெரிய அளவில் கடினமாக உழைத்து கிடைக்காத பலனை நுட்பமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது. அது என்ன போட்டி என்றால் மண்ணுக்கு அடியில் தங்கம் புதைக்கப்பட்டிருக்கும். அப்படி புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தை நவீன ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் எடுக்கக்கூடிய சில உபகரணங்களை மட்டும் பயன்படுத்தி தோண்டி அந்த மண்ணுக்கடியில் புதைந்திருக்கும் தங்கத்தை எடுப்பது பரிசு பெறக்கூடிய அளவிற்கு அந்த தங்கத்தில் மிக பெரிய அளவுல மதிப்பு இருக்கும் என்ற போட்டி அறிவிக்கப்படுகிறது. அந்த போட்டியை கேட்டவுடன் இதில் பங்கு பெற பலாயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்குரிய இடமானது அங்கு வழங்கப்படுகிறது. அப்படி வழங்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் அந்த இடத்தை தோண்டுவதற்கான உபகரணங்களும் கொடுக்க இந்த போட்டி ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த போட்டி ஆரம்பித்தவுடன் அந்த போட்டியில் சில அடிகளை 3-4 அடிகளை தோன்றிய உடனே சிலருக்கு பரிசு கிடைத்து விடுகிறது. அதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் வருகிறார்கள். சிலருக்கு 5-6 அடியிலும், சிலருக்கு 10-11 அடியிலும் கிடைக்கிறது. சிலர் இன்னும் கடினமாக உழைத்தால் 15-16 அடியில் மிக பெரிய அளவில் அவர்களுக்கு பரிசு கிடைக்கிறது. ஆனால் ஒருவர் 20 அடியை தாண்டி நோண்டி விட்டார். ஆனால் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. 20 அடியை தாண்டியும் தோண்டிய அவருக்கு ஒன்றும் கிடைக்காததால் மனசோர்வடைகிறார். 21-22 அடிகளை தோண்டும் போது அவர் மிகவும் களைப்படைந்து இந்த போட்டியிலிருந்து நான் விலகிவிடுகிறேன் என்று விலகிவிடுகிறாருங்க. ஆனால் இந்த போட்டியில் முதல் 3-4 அடியிலேயே பரிசு பெற்ற ஒரு நபர் எவ்வளவு கடினமாக உழைக்கிறோமோ அவ்வளவு பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டு அந்த இடத்தில் நான் சென்று பங்கு பெறலாமா என்று கேட்டு அந்த இடத்தில் பங்கு பெற்று அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார். அப்படி தோன்றும் போது போட்டியில் பங்கு பெற்றவர்களை காட்டிலும் அதிக பரிசு அதில் தான் இருக்கிறது. அதிக தங்கம் அதில் இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்து மிக பெரிய
அளவுல ஆனந்தம் கொள்கிறார். முதலில் தோன்றியவர் 22 அடி தோன்றி வைத்திருக்கிறார். ஆனால் இவர் ஒரு 3 அடி தோன்றியவுடனே 25 அடியில் மிகப்பெரிய அளவிலான பரிசு அவருக்கு கிடைத்து ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அங்கிருந்து செல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மிக கடினமாக துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் அதற்கான பலனை வேறு யாரோ ஒருவர் தட்டி கொண்டு சென்றிருப்பார்கள். அதனால் நாம் மிகுந்த வேதனை அடைந்திருப்போம். அது மட்டுமல்லாது கடினமாக உழைத்தும் பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டிருப்போம். அந்த சூழலை மாற்றக்கூடிய வகையில்தான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உங்களுடைய மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவது மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையை துலாம் ராசிக்காரர்கள் சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாக தேடி வருகிறது. குடும்பம் சார்ந்த பணிகளில் விரயத்தில் அமர்ந்தாலும் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். உங்களது இல்லம் தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது திறமைக்கேற்ற நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பத்தும் ஊதியத்தை உயர்த்தக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இடமாறுதல், வீடு மாறுதல் என பல மாற்றங்கள் ஏற்படுவதால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அது மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கனகச்சிதமாக கைகூடும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் நீங்கள் குடும்பத்தில் பல காரியங்களை முன்னின்று நடத்துவதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமையும் குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறீர்கள். லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நுட்பமான நுணுக்கமான பல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தற்போது தசாபத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் புதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலம் முழுவதும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் அலைச்சல் சிரமத்தை கட்டுக்குள் வைப்பதோடு மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன் நிறைவாக கிடைக்கும் தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் தொழில்துறை, வியாபாரத்துறை, வர்த்தகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக அமைவதால் மிக பெரிய அளவிலான நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறை, தொழில்துறை அனைத்து வகையான துறை ரீதியான பணிகளிலும் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரும். இல்லம் தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பு மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அமோகமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் நிச்சயமாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கும் சிறப்பான வேலையாகவும் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எதை எப்போது எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்போது அப்படி செய்யக்கூடிய அளவிற்கு மிக நுட்பமான அறிவாற்றலை வித்யாகாரகரான புதன் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றம் உண்டு. மாணவர்கள் கல்வியின் உண்மையை உணர்ந்து கொண்டு படிப்பதற்கான சந்தர்ப்பமும், விவசாயத்தில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் உண்டு. பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் நன்கு பயன்படுத்துவதால் பல சிக்கல்களை தவிர்க்கும் யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உச்சம் பெற்ற புதன் எழுதிய தலைவிதே வீடு தேடி வரும் பணம், உயர இருக்கும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.